Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs near Porur Kattupakam. Audi offer registration free. இந்த பட்ஜெட்ல நம்ம போரூர்ல சான்ஸே இல்ல. சில விஷயங்களில் விஜயோட நடவடிக்கை ஆபத்தானவராக அவர் இருக்கிறாரோ என்ற ஐயப்பாட்டை கிளப்புகிறது. குறிப்பாக கவின் படுகொலையில் அவருடைய மௌனம் என்பது கள்ள மௌனம், ஆபத்தான மௌனம். சார், இப்போ அவருடைய அரசியலில் ஒரு தொய்வு வந்திருக்கு சார். இப்போ நீங்கள் அவருடைய முதல் மாநாட்டுக்கு இருந்த அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரெண்டாவது மாநாட்டுக்கு இல்லை. அக்டோபர் 27, 2024, இப்போ கரெக்டாக ஆகஸ்ட் 21, 9 மாதங்கள் ஓடி போச்சு. இந்த 9 மாதங்களில் அவருடைய அரசியல் பணி என்பது என்ன? எத்தனை முறை அவர் வெளியில் வந்தார்? ஓபிஎஸ் திரும்ப வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம், அவர் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன் அவர் பேட்டியில் அவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பாஜகவினுடைய தலைவர்களும் பேசிகிட்டு இருக்காங்க. டிடிவியும் இபிஎஸும் ஒரே மேடையில் இணைவாருங்கிறதையும் பிஜேபி வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்கு. எந்த விதமான அகர்வுகளில் ஓபிஎஸ் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? என்டிஏக்குள்ள ஒரு பார்ட்னராக அங்கீகரிக்கிறதுக்கு எடப்பாடி தயாராக இருக்காருன்னா அப்போ ஓபிஎஸ் ஒரு அமைப்பை ஃப்ளோட் பண்ணணும். ஃப்ளோட் பண்ணி அவர் மேடையில் ஏறணும். அப்படி இல்லைன்னா அவர் திமுகவோட மறைமுக ஆசீர்வாதத்துடன், பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் ஓட்டை உடைக்கிற வேலையை திறம்பட சிறப்பாக செய்வார். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரணும்னு எந்த அளவுக்கு விரும்புகிறாங்கன்றதை பொறுத்தது ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வரணும். ஏன்னா இப்போ பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் திமுகவே ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லைன்ற எண்ணத்தில் தான் அமித்ஷாவும் மோடி இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒன்றுபட்ட அண்ணா திமுக இருந்ததுன்னா பிஜேபியோட இருந்தால் கூட அவங்க அடிச்சிடுவாங்க, திமுகவை கண்டிப்பாக தோக்கடிப்பாங்க. குட்டி குட்டி கட்சிகளை வச்சுட்டு யுனைடெட் ஏடிஎம்கே வித் ரெட்டையில் இருந்ததுன்னா, பிஜேபி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குட்டி கட்சிகளை சேர்த்தா கூட போதும், திமுக கூட்டணியை 4 முனை போட்டியில் கூட அவங்களால வீழ்த்த முடியும். எனக்கு ரொம்ப சுருக்கமாக நான் சொன்னேன், எனக்கு பெரிய அளவில் ரஜினி மீது ஈடுபாடு இல்லை. எனக்கு கமல் தான் பிடிக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ரஜினிக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணி சார் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். விஜய் தன்னுடைய மாநாடு 2வது மாநாடு அறிவிச்சிருக்காரு. அதற்கான பணிகள் மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. அரசியல் ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் அந்த மாநாடு கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. எந்த அளவிற்கு அந்த மாநாட்டிற்கு பின்னால் அரசியலில் ஒரு மாற்றங்கள் நிகழும்னு நினைக்கிறேன் சார்? இப்போ அவருடைய அரசியலில் ஒரு தொய்வு வந்திருக்கு சார். இப்போ நீங்கள் அவருடைய முதல் மாநாட்டுக்கு இருந்த அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரெண்டாவது மாநாட்டுக்கு இல்லை. நீங்கள் பார்த்து நான் என்னுடைய கருத்தை சொல்லுறேன். அதுக்கு காரணம் முதல் மாநாடு நடந்தது அக்டோபர் 27, 2024, இப்போ கரெக்டாக ஆகஸ்ட் 21, 9 மாதங்கள் ஓடி போச்சு. இந்த 9 மாதங்களில் அவருடைய அரசியல் பணி என்பது என்ன? எத்தனை முறை அவர் வெளியில் வந்தார்? விகடன் வெளியீட்டு விழாக்கு வந்தார், அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாக்கு. அதன் பிறகு இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு ப்ரொடெஸ்ட்டுக்கு வந்தார், பரந்தூருக்கு வந்தார் சார். இதை தவிர வந்ததா நினைவில்லை. இப்போ துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை கூட வீட்டில் இல்லத்தில் வச்சு தான் சந்திச்சிருக்காரு சார். ஆகவே அவர் அரசியல் கடந்த 9 மாதங்களாக அவருடைய அரசியல் என்பது என்ன? ஒன்றுமே இல்லை. அப்போ இன்னைக்கு ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்காரு. அடுத்த கட்டத்துக்கு அரசியலை நகர்த்தி ஆகணும். அவர் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர்லேயே இருக்கார். பாலிடிக்ஸ்ன்றது எவ்ரிடே பிஸ்னஸ், 365 days எவ்ரிடே பிஸ்னஸ். வெறும் தேர்தல் நேரத்தில் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அவர் இந்த மதுரையில் நடக்கணும். மதுரை சென்டிமெண்ட்லாம் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாருக்குமே மதுரை மேலே ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் உண்டு இருக்குது. மதுரையில் மாநாடு நடத்துறதால எல்லாம் ஜெயிச்சிருவான்னு சொல்ல முடியாது. விஜயகாந்த் நடத்தினாரு, வைகோ நடத்தினாரு, எல்லாரும் நடத்துனாங்க. எதையோ புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி எம்ஜிஆர் நடத்தினார்னு எல்லாரும் நடத்துனாங்க. அது எம்ஜிஆரை தவிர எவனாலையும் ஜெயிக்க முடியல. ஸோ இது மதுரையாலலாம் அவர் ஜெயிச்சிட முடியும். என்ன பாலிடிக்ஸ் இருக்கு? அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய அரசியலை நகர்த்த வேண்டிய ஒரு கட்டத்தில் அவர் இருக்கார். அது அன்னைக்கு மாநாட்டில் அவர் மட்டும்தான் பேச போகிறான்றாங்க. தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன. இன்னும் 8 மாதத்துக்கு தேர்தல். அவர் என்ன பேச போகிறாருன்றது தான் சார் முக்கியம். அவரோட நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? அவர் என்ன செய்ய போகிறார்? செயல் திட்டத்தார் அணிவிக்கணும். யாரோட அவர் போகிறாரு? கூட்டணி மட்டும் இல்லை, செயல் திட்டம் என்ன? உங்கள் பாலிசிஸ் என்ன? சில விஷயங்கள் அவருடைய மௌனம் கள்ள மௌனமாகவும் ஆபத்தான மௌனமாகவும் இருக்கிறது. சில விஷயங்களில் விஜயோட நடவடிக்கை ஆபத்தானவராக அவர் இருக்கிறாரோ என்ற ஐயப்பாட்டை கிளப்புகிறது. குறிப்பாக கவின் படுகொலையில் அவருடைய மௌனம் என்பது கள்ள மௌனம், ஆபத்தான மௌனம். பல நேரங்களில் மௌனம் ஒரு சிறந்த மொழி, ஆனால் சில நேரங்களில் மௌனம் ஆபத்தானது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த விஷயத்தில் கண்டனம் தெரிவித்து ஸ்பாட்டுக்கு போகும்போது அவர் வாயை திறக்கல. அவர் கட்சிக்காரங்க யாரோ பேசுனாங்க, பட் அவர் வாயை திறக்கல. அஜித்குமாருக்கு வாய் திறந்த விஜய் ஏன் கவினுக்கு வாய் திறக்கல? இன்ஃபேக்ட் அஜித் படுகொலையை விட கவின் படுகொலை ஆபத்தானது. ஆனால் அதுவும் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நடந்து போச்சு. இது மனித குலத்துக்கு எதிரான குற்றம். இதில் நீங்கள் எப்படி அமைதி? யூ கேனாட், ஆங்கிலத்தில் சொல்கிறோம், யூ கேனாட் அஃபோர்ட் டு பி கீப் குவைட்.
ஸோ இதுதான் விஜயோட நான் பார்க்கின்ற அரசியல் வந்து ஒரு தொய்வு நிலையை அவருடைய அரசியல் எட்டி இருக்கிறது. இதில் அவர் அடுத்து என்ன பண்ண போகிறான்றதான் நம்ம கவனிக்கணும். அதனால் இந்த மதுரை மாநாட்டில் அவர் தெளிவாக ஒரு ரோட் மேப்பை சொல்லணும் சார். இல்லைன்னா கஷ்டம். யாரோட போகிறாரு போகலன்றது அது எனக்கு தெரிஞ்ச செகண்டரி. எல்லாரும் அதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. செயல் திட்டம் அடுத்த அரசியலுக்கான ஒரு நகர்வு என்னவா நகர்வு என்ன சார்? இப்போ எல்லாரும் ஒரு ஏடிஎம்கேவோட போவாரா, தனியாக நிற்பாரா பேசுகிறாங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களோட பாலிசிஸ் என்ன? இவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? ஆகவே ஒரு வாய் திறந்தால் நன்றாக இருக்கும். இல்லைன்னா வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவருடைய அரசியலை அவர் நகர்த்துவது என்பது கடினமானதாகி போகும் நான் நினைக்கிறேன். இதில் எல்லா இடமும் ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்குது அந்த இடத்துல. அடுத்து என்ன அப்படிங்க? அடுத்து என்னன்ற கொஸ்டின் மார்க் தானே சார். இப்படியே வந்து ரொம்ப நாள் கடத்தியும் கொண்டும் போக முடியாது. ஒரு அரசியலை வந்துட்டு நகர்த்த முடியாது அப்படிங்கிற. நிச்சயமாக நகர்த்த முடியாது சார். இதை நீங்கள் வந்து இந்த அரசியலை இதுக்கு மேலே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து இப்படியே அமைதியாக இருக்க முடியாது. பல நேரங்களில் அரசியலே இல்லையா சார், அப்பொலிட்டிக்கலாக இல்லை அவர் இருக்கார். அப்படி யூ கேனாட் அஃபோர்டு. நீங்கள் அப்படி இருக்க முடியாது. இன்னொன்று சார், 1.5 வருஷம் ஆகுது இந்த மாதத்தோட. போன பிப்ரவரியில் கட்சி ஆரம்பித்தேன். ஒரு தடவை கூட ஒரு செய்தியாளர்களை சந்திக்கலாம். இது ரொம்ப ஆபத்தானது. ஒரு முறை கூட நீங்கள் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என்றால் இது மிக 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 ஆபத்தான ஒரு போக்கு. அறிக்கைகளும் அனுப்பப்படுற ஃபீடும் தான் வந்து நீங்கள் ஒரு வழிப்பாதையை எப்படி சார் போக முடியும்? ஒரு வழிப்பாதையாக நீங்கள் நிச்சயமாக இருக்க முடியாது. நீங்கள் சிவில் சமூகத்தோடு எப்படி உரையாடுவீர்கள்? நீங்கள் வந்து மீடியா மூலமாக தான் நீங்கள் பேச முடியும். அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து அப்புறம் சரியில்லைல்ல. அது 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 வந்து ஒரு விதமான எப்படி சொல்கிறது, ஒரு மோடி பேசுகிற மாதிரி இல்லை, மன் கி பாத் மாதிரி ஆகிடல. மோடி அச்சீவ் பண்ண பிறகு மன் கி பாத்து. நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் மன் கி பாத் எப்படி இருக்க முடியும்? அதனால் 21ஆம் தேதி அடுத்த வாரம் நடக்கக்கூடிய அவருடைய மாநாடு என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. அவர் பேசணும். ஒரு தொய்வு நிலையில் இருக்கக்கூடிய அவருடைய அரசியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு அவர் பேசணும். அவர் ஒரு தேக்க நிலை அடைந்திருக்கிறார் நான் பார்க்குறேன். தொண்டர்கள் மத்தியிலையும் உங்களுக்கு முதல் மாநாட்டுக்கு இருந்த ஆர்வம் இன்னைக்கு இல்லைங்கிறதான். அதான் உண்மை. இந்த நிலை நீடித்தால் விஜய்க்கு அது ஆபத்து. ஓபிஎஸ் திரும்ப வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம், அவர் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டிடிவி தினகரன் வந்து அவர் பேட்டியில் அவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பாஜகவினுடைய தலைவர்களும் பேசிகிட்டு இருக்காங்க. டிடிவியும் இபிஎஸும் ஒரே மேடையில் இணைவாருங்கிறதையும் பிஜேபி வந்து வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்கு. எந்த விதமான அகர்வுகளில் ஓபிஎஸ் வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? எடப்பாடி ஒத்துக்காத வரைக்கும் ஒரு மேடையில் ஏற முடியாது. எடப்பாடி ஒரு வேளை அவர் நான் ஏடிஎம்கேல சேர்த்துக்க மாட்டேன், டிடிவி மாதிரி அவர் தனி கடை விரிச்சுக்கிட்டோம், தனி கட்சி அல்லது அமைப்பு வச்சுக்கிட்டோம், வேணா என்டிஏக்குள்ளே இருக்கட்டும்ன்ற ஒரு முடிவுக்கு ஓபிஎஸ் எடப்பாடி வருவாரே. ஆனால் அப்போ ஓபிஎஸ் அந்த மேடைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அவர் போக மாட்டார். வாய்ப்பே இல்லை. ஆனால் ஸ்டாலின் அவர் சந்தித்து விட்டு வந்த பிறகு வந்திருக்கக்கூடிய ஹேஷியங்கள் என்னென்னா, அவர் என்டிஏக்குள்ளேயே போக மாட்டார், தனி கடை விரித்து எடப்பாடிக்கு டேமேஜ் பண்ணுவாருன்றாங்க. பட் ஃபைனலி மோடி தரப்புலேருந்து ஏதாவது அழுத்தங்கள் வந்தால் ஒரு காம்ப்ரமைஸ் என்னென்னா, ஏன்னா எடப்பாடியை வந்து இனிமேல் கம்பல் பண்ண முடியாது பிஜேபியால் ஓபிஎஸ் சேர்த்துக்க சொல்லி. பட் டிடிவி அங்கீகரித்த மாதிரி என்டிஏக்குள்ளே ஒரு பார்ட்னராக அங்கீகரிக்கிறதுக்கு எடப்பாடி தயாராக இருக்காருன்னா அப்போ ஓபிஎஸ் வந்து ஒரு அமைப்பை ஃப்ளோட் பண்ணணும். ஃப்ளோட் பண்ணி அவர் மேடையில் ஏறதுக்கு. அப்படி இல்லைன்னா அவர் திமுகவோட மறைமுக ஆசீர்வாதத்துடன், பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் ஓட்ட உடைகிற வேலையை திறம்பட சிறப்பாக செய்வார். வாக்க சிதறடிக்கலாம், மாவட்டங்களை குறிப்பிட்ட பகுதிகள். அது கடைசியில் திமுக தான் சாதகமாக போய் முடியும். அவர் தனி கடை விரித்து எடப்பாடியை விமர்சனம் பண்ணார்னா அவர் திமுகவோட பி டீம்ன்றதான் உண்மை. அதில் எந்த சந்தேகமும் வேணாம் உங்களுக்கு. ஸ்டாலினை போய் சந்தித்து விட்டு வருகிறாருன்னா அவர் வந்து திமுகவுக்கு போக மாட்டார். ஆனால் திமுகவோட மறைமுக ஆதரவோட எடப்பாடிக்கு எல்லா விதமான கெடுதல்களையும் அவர் செய்வார். ஈகோ உடையணும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரணும்னு எந்த அளவுக்கு விரும்புகிறாங்கன்றதை பொறுத்தது ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வரது. ஏன்னா இப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து மறுபடியும் திமுகவே ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லன்ற எண்ணத்தில் தான் அமித்ஷாவும் மோடி இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு திராவிட கட்சி ஒழிஞ்சாதான் நம்ம வளர முடியும் நினைக்கிறாங்க. அதனால இன்னொரு டைம் திமுக வரதை பற்றி அமித்ஷா மோடிக்கு ஒன்றும் பெரிய கவலையோ அக்கறையோ இருக்கிற மாதிரி தெரியல. தமிழ்நாடு கட்சிக்குள்ளேயே ஆட்கள் இருக்காங்க. அதனால அவங்க ஒன்றும் பெருசாலாம் இதை பற்றி கவலைப்படல. ஸோ எடப்பாடியோட மிகப்பெரிய எதிரி திமுக இல்லை, பிஜேபி. ஏன்னா ஒன்றுபட்ட அண்ணா திமுக இருந்ததுன்னா பிஜேபியோட இருந்தால் கூட அவங்க அடிச்சிடுவாங்க, திமுகவை கண்டிப்பாக தோக்கடிப்பாங்க. குட்டி கட்சிகளை வச்சுட்டு யுனைடெட் ஏடிஎம்கே வித் ரெட்டையில் இருந்ததுன்னா பிஜேபி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குட்டி கட்சிகளை சேர்த்தா கூட போதும், திமுக கூட்டணியை 4 முனை போட்டியில் கூட அவங்களால வீழ்த்த முடியும். பட் அதை பிஜேபி விரும்பாத பட்சத்தில் ஓபிஎஸ் தனி கடை விரித்து எடுக்கு தப்பாக எடப்பாடியோட அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணி பிஜேபி லீடர்ஸ் அங்கொன்றும் இங்கொன்றுமா பேசி எனக்கு போட்டி 4 முனை போட்டின்றது அன்புமணியையும் தனியாக நிற்க வச்சு 5 முனை போட்டியாச்சுன்னா திமுக 89 ஜெயிச்ச மாதிரி அமோக வெற்றி பெறும். ஆகவே எடப்பாடி வெற்றி பெறுவது என்பது
திமுகவின் செயல்பாடுகளை பொறுத்ததில்லை, பொறுத்துதான். பிஜேபியின் செயல்பாடுகளை பொறுத்து. திரையினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய பொன்விழா ஆண்டு வந்து 50வது ஆண்டிற்கான ஒரு இதில் ரஜினிகாந்த் எடுத்து வைக்கிறார். தமிழகம் முழுவதும் அவருக்கு விழாக்கள் எடுக்க வேண்டும், நடிகர் சங்கம்லாம் பண்ணணுங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் உங்களுடைய பார்வையில் சார் அவருடைய 50 திரைப்பயணம்? இல்லை, எனக்கு ரொம்ப சுருக்கமாக நான் சொன்னேன், எனக்கு பெரிய அளவில் ரஜினி மீது ஈடுபாடு இல்லை. எனக்கு கமல் தான் பிடிக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ரஜினிக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது. 50 ஆண்டுகள் திரைத்துறையில் செல்வாக்குடன் இருக்கிறார். கமல் வந்து அவரை விட சீனியர் விட 55 ஆண்டு, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் கமல் வந்து குழந்தை நட்சத்திரமாக வந்தது. எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் கூட வந்து 50 ஆண்டுகள் இருந்தது எனக்கு நினைவில்லை, கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது 50 ஆண்டுகள் வந்து திரைத்துறையில், அதுவும் தமிழர் அல்லாத ஒருவர், கர்நாடகாவிலேருந்து வந்து அடிப்படையில் ஒரு மராட்டி மொழி பேசக்கூடியவர் சிவாஜி ராவ் கெய்க்வாட். அந்த அபூர்வ ராகங்களில் அந்த பின்னால் பேக்கில் அப்படி போகிற அந்த சீன் ஒன்று வரும். அதில் ஆரம்பித்து சமீப நாட்கள் படங்கள் நான் பார்க்கறதில்ல. அவருடைய சாதனைகள் என்பவை உண்மையிலேயே வந்து வியக்கத்தக்க சாதனைகள் தான். 75 வயதுலாம் அவர் வந்து ஆக்ஷன் மூவியாக நடிக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் ஹீரோவாக தான் இன்னை வரைக்கும் ஹீரோவாக தான் நடிக்கிறார். எனக்கு வந்து பெரிய அளவில் அவருடைய திரைப்படங்களில் ஈடுபாடு எந்த காலத்திலும் இருந்ததில்லை. பட் ஸ்டில் நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன், அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்பது என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, சீனாவில் ஜப்பான்லலாம் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு தளங்கள், அவருடைய படங்களை வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் ரசிக்கிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு நிகழ்வு தான். இன்றைய நவீன உலகத்தில், போட்டிகள் நிறைந்த உலகத்தில் புதிதாக இளைஞர்கள் வந்து திரைத்துறைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் 75 வயதை எட்டினாலும் 50 ஆண்டுகளாக தொடர்ந்து தொய்வில்லாமல் தமிழ் திரையுலகில், இந்திய திரையுலகில் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய ரஜினிகாந்தின் சாதனை என்பது என்னை வியக்க வைக்கிறது. உண்மையிலேயே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமா சார். நன்றி சார். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.